மரகதம் எப்படின்னா தாங்குற திமிரு பிடிச்சவ. அது எல்லாத்தையும் விட நாம வசதிலையும் அந்தஸ்துலயும் பெருசா இருக்கணும்னு நினைக்கிறவ. அப்படி இல்லாதவனுக்கு பொண்ணு கொடுத்தா அவ கௌரவம் என்ன ஆகும்னு நினைப்பா. அந்த கௌரவத்துக்காக உன் மாமியா கொலை கூட பண்ணுவாளே தவிர கபிலனுக்கெல்லாம் கட்டி கொடுக்க மாட்டா. புனிதா கழுத்துல இருக்கிற தாலிய கைட்டு எரிஞ்சிட்டு நம்ம கார்த்திக்கு தான் கட்டி வைக்க பாப்பா. அதனால நீ பெருசா எதுவும் யோசிக்காத. சரிம்மா, ஆனா கார்த்திக்கு புனிதாக்கு கபிலன் தாலி கட்டின விஷயம் தெரிஞ்சா அவன் எப்படி ஒத்துக்குவான்? இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட மாட்டான். ஏய், அவனை நான் பாத்துக்கிறேன். கட்டுறா தாலியானா கட்ட போறான். நான் எப்படியோ ஏதோ ஒண்ணு சொல்லி அவனை சம்மதிக்க வச்சிடுறேன். நீ அதை பத்திலாம் கவலைப்படாத. சரி. ஏய், நமக்கு என்ன முக்கியம்? அந்த ராசாத்தி அந்த வீட்டை விட்டு போகணும், அவ்வளவுதான். ஆமா. இத பாரு, அப்போ நான் சொல்ற ஒரு ஐடியாவை நீ அப்படியே செய்யி. சொல்லு. நீ புனிதா கிட்ட பேசி, உனக்கு உடம்பு சூடு அதிகமா இருக்கு, நீ கல்யாணம் பண்ணிக்க போறவ, என்ன உனக்கு கண்ணு சுத்தி கருவளையம் வந்திருக்கு, நீ வா, உனக்கு நான் எண்ணெய் தேய்ச்சி விடுறேன், அப்படி இப்படின்னு அன்பா பேசி அவளுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டு குளிக்க வை. அவ குளிக்கும் போது தாலி உன் கண்ணில் படாமலையா போயிடும். அதுக்கப்புறம் எப்படி அவளால அந்த தாலியை மறைக்க முடியும்? சூப்பர் ஐடியாமா. ஏய், நம்ம கிட்ட போய் இந்த சின்ன பிள்ளை எவ்வளவு நாளைக்கு மறைக்க முடியும்? நீ போய் நான் சொன்னதை செய். பரவாயில்லம்மா, நீயும் அப்பப்போ நல்லாதான் யோசிக்கிற. நான் இதை அப்ளை பண்ணிட்டு வந்து உன்கிட்ட சொல்றேன். இந்த பாரு கண்மணி, ஆதாரம் ரொம்ப முக்கியம். ஐடியாவை நீ கொடுத்துட்டல, மத்ததையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி. புனிதா, இன்னைக்கு உனக்கு இருக்குடி, வரேன் இரு. இந்தாங்க மாமா. தேங்க்யூ ரசதி. புனிதா, அண்ணி காஃபி கொண்டு வரவா? வேண்டாம் அண்ணி. இதுதான் சரியான நேரம். அம்மா சொன்ன தாலி மேட்ரு ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். என்னாச்சு புனிதா? உன் கண்ணு கிட்டலாம் கருவளையம் வந்த மாதிரி இருக்கு. என்ன நீ சொல்றீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லையே. ராசாத்தி, உன் கண்ணுக்கு தெரியல, எனக்கு நல்லா தெரியுது. புனிதாக்கு கண்ணை சுத்தி ஏதோ ஒரு மாதிரி கருவளையம் இருக்கு. கண்மணி, உனக்கு தான் தெரியல, புனிதா எப்பவும் போலதான் இருக்கா. இல்ல ராசாத்தி, இங்க பாரு, கருப்பா இருக்கு பாரு. அப்படி எதுவும் எங்களுக்கு தெரியலையேம்மா. ஆமாம்மா, எனக்கும் தெரியலையேம்மா. இல்ல மாமா, நல்லா பாருங்க, லேசா ஏதோ படி ஆரம்பிச்சிருக்கு. அண்ணி, உண்மையாவ சொல்றீங்க? ஆமா புனிதா, நீ சரியா தூங்குறதே இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய், லேசா கருவளையம் வந்திருக்கு, அதையும் பெருசு பண்ணிட்டு இருக்க? இல்ல, பிரச்சனை ஆக்கலத்த. புனிதாவுக்கு உடம்பு சூடு அதிகம் ஆயிடுச்சு, அதான் கண்ணு கிட்டலாம் கருப்பா இருக்கு. கண்மணி எதுக்கு புனிதா மேல இவ்ளோ அக்கறையா பேசுறா? ஏதோ தப்பா இருக்கே. என்னமோ பிளான் பண்றான்னு தெரியுது. ராத்திரி எல்லாம் கண்முழிச்சு படிச்சிருப்பா, சரியா தூங்கி இருக்க மாட்டா, தானா சரியாயிருமா. இல்ல மாமா, புனிதாக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல கண்ணு சுத்தி கருவளையம்லாம் இருந்தா நல்லாவா இருக்கும்? கண்மணி சொல்றதும் சரிதான். பேசாம ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாமா? இதுக்கு எதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு? எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டா சரியாயிட போகுது. இல்ல, ஒரு ஊசி போட்டாலும் உடனே குணமாயிடும்ல. இல்ல பாரு, மங்க சொல்ற மாதிரி எண்ணெய் தேய்ச்சி பார்ப்போம், அப்பவும் சரியாகலன்னா அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போவோம். ஆமா மாமா, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலே சரியாயிடும். கண்மணி, இவ்வளவு சொல்ற, பேசாம நீயே எண்ணெய் தேய்ச்சி விட்டுற. ஐயோ, இதுல என்னங்க இருக்கு?
இவளும் எனக்கு தங்கச்சி மாதிரி தானே, நானே என்ன தேய்ச்சி விடுறேன். இல்ல நீ வேண்டாம். ஆமா கண்மணி, உனக்கு எதுக்கு சிரமம்? எனக்கு எந்த சிரமமும் இல்ல. புனிதா நீ வா. ஏய் ராசாத்தி, பாவம் அன்னைக்கு எதுக்கு வேலை வச்சுக்கிட்டு போ. இனியா. நீ இப்ப என்ன தேச்சு விடு. சரி மாமா. ஏ ராசாத்தி நில்லு. டே இனியா, எல்லா வேலையும் இங்க ராசாத்தி தான் பாக்கணுமா? அவ தான் பண்றேன்னு சொல்றால, நீயே போய் என்ன தேச்சு விடு போ. சரியா சொன்னீங்க அத்தை. அவ இங்க இருக்கட்டும். நீ வா. வா புனிதா. அத்தை, நேரம் காலம் தெரியாம உங்க அக்கறைய காட்டி சிக்கல்ல மாட்டி விட்டுட்டீங்களே. இப்ப புனிதா கழுத்துல இருக்கிற தாலிய கண்மணி பார்த்துட்டா என்ன பண்றது? கண்மணி ரொம்ப பொறுப்பா மாறிட்டா பாரு. அப்பா அது யாரு? என் பொண்டாட்டி இல்லப்பா. புனிதா நீ போ, நான் என்ன எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு எப்படி வசமா மாட்ட போறேன்னு பாரு. புனிதா நீ ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு பாவாடையை கட்டிட்டு வா. ஐயோ, ட்ரெஸ்ஸை மாத்திட்டு பாம்படையை கட்டிட்டு வந்து உட்காந்தா கழுத்துல இருக்க தாலி தெரிஞ்சிருப்பே. பாவாடையை கட்டிட்டு வந்தா தாலி வெளியே தானே இருக்கும். அதை அத்தை கிட்ட காமிச்சு புனிதாவை மாட்டி விட்டுற வேண்டியதான். என்ன புனிதா இன்னும் யோசிச்சுட்டே இருக்க? அண்ணி, ட்ரெஸ் எல்லாம் மாத்த வேண்டாம், நீங்க அப்படியே தேய்ச்சி விடுங்க. இல்ல புனிதா, என்னெல்லாம் ட்ரெஸ்ல பட்டா ட்ரெஸ்ஸே வீணா போயிடும். பரவாயில்ல அண்ணி, நீங்க அப்படியே தேய்ச்சி விடுங்க. இவ வேற. சரி, எண்ணெயை வச்சு நாம தானே தண்ணி ஊத்தி விட போறோம். அப்போ கழட்டி தானே ஆகணும். அப்போ பாத்துக்கிறேன். சரி, நான் அப்படியே எண்ணெய் தேய்ச்சி விடுறேன். நீ உட்காரு. ஸ்டூல் அங்க இருக்கு பாரு. உட்காரு. ஏ கண்மணி இரு. நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? புனிதாவுக்கு சூடு அதிகமாயிடுச்சு அத்தை. அதான் அவளுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டு குளிப்பாட்டி விட போறேன். அது எதுக்கு நீ பண்ணணும்? ஏன் அத்தை, நான் பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாதுன்னு இல்ல, அதுக்குன்னு இந்த வீட்ல ஒருத்தி தண்டமா இருக்கால. ராசாத்தி, ஏய் ராசாத்தி. அத்தை நானே பண்ணி விடுறேன் அத்தை. நீ சும்மா இரு. ராசாத்தி, நீ புனிதாவுக்கு என்ன தேய்ச்சி விட மாட்டியா? இல்ல அத்தை, நான் தேய்ச்சி விடுறேன்னு தான் சொன்னேன். ஆனா கண்மணி தான் வேண்டான்னு சொல்லிட்டான். அவ அப்படிதான் சொல்லுவா. ஆனா நீ தான் நான் பண்றேன்னு முன்னாடி வந்து நிக்கணும். புரியுதா? போ, போய் தேய்ச்சி விடு. அத்தை நீ சும்மா இரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ கொஞ்சம் அமைதியா இரு கண்மணி. கொடு. போய் தேய்ச்சி விடு. உட்காரு. கண்மணி, நீ இந்த வீட்டோட மூத்த மருமக. நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணலாமா? அத்தை அதுக்கு இல்ல. கண்மணி, உன்னோட பாசம் எனக்கு புரியுது. இருந்தாலும் நீ இந்த வீட்ல கம்பீரமா வேலை வாங்குற பொண்ணாத்தான் இருக்கணும். வேலை செய்யற பொண்ணா இருக்க கூடாது. இது வேற நேரம் கட்ட நேரத்துல. கண்மணி, எதுவா இருந்தாலும் ராசாத்தி கிட்ட சொல்லு, அவ செஞ்சுட்டு போவா. நீ இந்த மாதிரி வேலை ஒண்ணும் செய்ய வேண்டாம். போங்க அத்தை. கடைசி நேரத்துல அந்த மரகதம் வந்து அவளை காப்பாத்தி விட்டுட்டா. அவ வராம இருந்திருந்தா இந்த புனிதா நல்லா மாட்டி இருந்திருப்பா. புனிதா, நீ போய் குளிச்சிட்டு, நான் போய் டவல் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். சரிங்க அண்ணி.
தாலி இங்க இருக்கு. சரிங்க அண்ணி. ஆ ராசாத்தி போயிட்டா. இப்ப புனிதா தனியா தான் குளிச்சிட்டு இருக்கா. ஆனா அவளை நம்ம எப்படி மாட்டி விடுறது? ஏதாவது பண்ணணுமே. என்ன செய்யலாம்? பேசாம புனிதா டவல் துணி எல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சிருவோம். அப்போ கட்டிருக்கிற பாவாடையோட தானே அவ வரணும். அப்போ தாலி நல்லா வெளியே தெரியும்ல. அது போதும். அதை வச்சு அத்தைக்கிட்ட எப்படி மாட்டி விடுறேன்னு பாரு. இப்படியே விட்டா ராசாத்திய கூப்பிட்டு மாத்து துணி கேட்டு அதை கட்டிட்டு வந்தாலும் வந்துருவா. அதனால அவளுக்கு டைமே கொடுக்க கூடாது. அத்தை அவளை விடாப்படியா கையை பிடிச்சி வெளியே கூட்டிட்டு வர மாதிரி பண்ணணும். என்ன பண்றதுன்னு தெரியலையே. அதான் சரி, கார்த்திக்கு ஃபோன் பண்ணுவோம். ஹலோ, சொல்லுங்கக்கா. என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? புனிதா கிட்ட ஏதாவது பேசினியா இல்லையா? இல்லையேக்கா. என்னடா ஆளு நீ? இந்த காலத்து பையனா இருந்துகிட்டு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கிட்ட பேசாமலே இருக்க. அவகிட்ட பேசி பழகுனா தானே அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு புரிஞ்சுக்க முடியும். அக்கா எனக்கும் ஆசைதான்க்கா. ஆனா புனிதா பேசணும்ல. அவ உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னாளா? அப்படி இல்ல. அப்போ ஃபோன் பண்ணி பேசு. பேசதான் தயக்கமா இருக்குக்கா. அப்போ வேணா ஒண்ணு பண்ணு. நீ புனிதாக்கு ஃபோன் பண்ணாம அத்தைக்கு ஃபோன் பண்ணி பேசு. அவங்க கிட்ட பேசிட்டு புனிதாவை பத்தி கேளு. அவங்க புனிதா கிட்ட போனை தருவாங்க. அப்போ புனிதா உன்கிட்ட பேசிதானே ஆகணும். ஆமாக்கா, பேசிதானே ஆகணும். நீ இப்பவே ஃபோன் பண்ணி பேசு. சரிக்கா, சாயந்தரம் ஃபோன் பண்ணி பேசுறேன். ஏன் இப்ப எங்க போற? இப்பவே ஃபோன் பண்ணி பேசுறா. இப்பவே வா. ஐயோ, நான் சொல்றேன்ல, ஃபோன் பண்ணி பேசு. சரிக்கா. கார்த்தி ஃபோன் பண்ணி பேசும்போது கண்டிப்பா அத்தை புனிதா கிட்ட போனை தருவாங்க. அதை வாங்க வெறும் துண்டோட அவ வெளியே வருவா. கழுத்துல தாலி இருக்கும். அத்தை கிட்ட வசமா மாட்டிப்பா. அடி பாவி, ட்ரெஸ் எடுத்து மறைச்சு வச்சிட்டியா? புனிதா, உனக்கு இருக்குடி கச்சேரி. அடி பாவி, தாலியை காட்டி பெரியத்த கிட்ட புனிதாவை மாட்டி விடுறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காளா? என்ன பொண்ணு இவ? ச்சே. இருக்கட்டும், நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அத்தை, நான் கார்த்திக் பேசுறேன் அத்தை. மாப்பிள்ள, சொல்லுங்க மாப்பிள்ள. அத்தை எப்படி இருக்கீங்க அத்தை? நான் நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. அத்தை, வீட்ல மாமா எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்புறம் புனிதா மாப்பிள்ள, எனக்கு தெரியும் நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா புனிதா கிட்ட தான் வந்து நிப்பீங்கன்னு. இருங்க, நான் அவகிட்ட போய் போன் தரேன். நீங்க அவகிட்டயே பேசுங்க. சரி சரி அத்தை. நீங்க லைன்லயே இருங்க. புனிதா, புனிதா. என்னம்மா? ஏண்டி, மாப்பிள்ள போன் பண்ணிருக்காரு, வந்து பேசு.
அம்மா நான் குளிச்சிட்டு இருக்கேன். ஒரு வார்த்தை பேசிட்டு போய் குளி. ஐயோ அம்மா, நான் வெறும் பாவாடை மட்டும் தான் கட்டிட்டு இருக்கேன். சோ, ஏதாவது துணி இருந்தா எடுத்துட்டு வந்து கொடுங்க. ஐயோ, அத்தை நிக்கிறாங்களே, இப்ப நாம எப்படி ட்ரெஸ்ஸை கொண்டு போய் புனிதா கிட்ட கொடுக்கறது? வாடி. என்னாச்சு அத்தை? கார்த்தி லைன்ல இருக்காரு. பேச வாடின்னு கூப்பிட்டா வர மாட்டேங்கிறா. கதவையும் திறக்க மாட்டேங்கிறா. இங்க யாரும் இல்ல, நானும் உன் அண்ணியும் தான் இருக்கோம். வாடி. அம்மா, இப்படியே எப்படிம்மா வெளியில வர முடியும்? ஐயோ, நீ என்னமோ புதுசா வர மாதிரி சொல்ற. எங்க முன்னாடி தானே வர போற. வாடி. புனிதா நல்லா மாட்ட போறா, வெளிய வாடி. மாப்பிள்ளை லைன்ல இருக்காரு, சீக்கிரம் வாடி. புனிதா கதவை தர. கார்த்திக் ரொம்ப நேரமா லைன்ல இருக்கான், தப்பா நினைக்க போறான். ஏய், உள்ள என்னடி பண்ற? கதவை தர. மாட்டுனடி நீ இப்போ. புனிதா, ஏய் புனிதா, கதவை திறடி. வந்துட்டேம்மா. ஏண்டி, மாத்து துணி கூட இல்லன்னு சொன்ன? உள்ள இருந்துச்சுமா, நான் தான் சரியா பார்க்கல. இப்ப அதுவா முக்கியம்? போனை கொடுமா, நான் பேசிட்டு வரேன். புனிதா, புனிதா, நான் தான் புனிதா. இந்தா, பயப்படாம இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்துரு, சரியா? அந்த ராசாத்திக்கு நம்ம திட்டம் தெரிஞ்சு புனிதாவுக்கு பின்பக்கம் இருக்கிற வழியா துணியை கொடுத்துருக்கா. இவ லேசுப்பட்டவளே இல்ல. ஏய் கண்மணி, நீ என்ன ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. சரி வா. அண்ணி, ரொம்ப நன்றி அண்ணி. நீங்க மட்டும் ட்ரெஸ் கொடுத்து என்ன காப்பாத்தாம இருந்திருந்தா நான் அம்மா கிட்ட மாட்டிருப்பேன். அதான் உனக்கு ஒன்னும் ஆகலல, ஃப்ரீயா விடு புனிதா. இல்ல அண்ணி, நான் உள்ள பயந்தே போயிட்டேன். அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், என்ன கொன்னே போட்டுருவாங்க. அப்படிலாம் விட்டுடுவேனா? நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்னும் ஆகாது, ஆகவும் விட மாட்டேன். நீ தைரியமா இரு, சரியா? சரிங்க அண்ணி.